இவ்வளோ தண்ணிய இங்க யாருப்பா கொட்டினாங்க? கடற்கரையை முதல் முறையாக பார்த்தபோது கேட்ட தன் 4 வயது மகன் அருணை ஆச்சரியத்தோடு பார்த்தான் மாதவன். என்ன பதில் சொல்வது என தெரியாமல் சாமிதாம்பா என்றவன் மகனின் கையை பிடித்து கொண்டு வரப்போகும் அலைகளுக்காக காத்திருந்தான். முதல் அலை அருணின் கால்களை நனைத்தபோது அவன் முகத்தில் ஏற்பட்ட பரவசம் அந்த அலையை விட, அலையை அனுப்பி வைத்த கடலை விட, கடலை உருவாக்கிய கடவுளை விட அழகாக இருந்தது. போதும் போலாம்பா என்றான் மாதவன். இன்னும் கொஞ்ச நேரம்பா ப்ளீஸ் என்று அருண் கேட்டபோது பெரிய அலை ஒன்று வந்து அவர்களை முழுக்க நினைத்தது. வாயில் நுழைந்த தண்ணீரை துப்பிக்கொண்டே சாமியை திட்டுப்பா என்றான் அருண். ஏன்பா, சாம்பாரில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டாலே நீ அம்மாவை திட்டுறியே, கடலில் எவ்வளோ உப்பு போட்டு வச்சிருக்கு பாரு சாமி, திட்டமாட்டியா என்றபோது இன்னொரு அலை வந்து அருணின் கால்களை முத்தமிட்டது. தான் கேட்க நினைத்த கேள்வியை கேட்டதற்காக தந்துவிட்ட பரிசு போல இருந்தது. அப்போது தொடங்கியது மாதவன் குடும்பத்தோடு மாதத்திற்கு ஒரு முறையாவது காந்தி பீச் செல்லும் வைபவம். இதை ஏன்பா காந்தி பீச்னு சொல்றாங்க? அவர்தான் இதை கட்டினாரா? 7 வயதில் அருண் கேட்ட கேள்வி. இல்லப்பா, இந்த இடத்துல காந்தி சிலை இருக்கிறதால அப்படி சொல்றாங்க. திரும்பி வரும்போது காந்தி சிலையை பார்த்து பீச்சுக்கு பக்கத்துல இருக்கே, அப்ப அவர் பீச் காந்தின்னு சொல்லுவாங்களாப்பா? அருண் கேட்க, டே கொஞ்ச நேரம் அமைதியா வாடா என்று அருணை அடக்கினாள் மாதவனின் மூத்த மகள் காயத்ரி. இன்னும் சற்று நேரத்தில் இருவருக்குள்ளும் சகோதர யுத்தம் தொடங்கிவிடும். இப்போதெல்லாம் மாதவனும் புவனாவும் அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருண் காயத்ரி சண்டைக்கு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ தான் ஆயுள். ஆனால் அது ஒரு வகையில் அவர்களுக்கு இடையே அன்பை அதிகமாக்கும் ஆயுதமாக இருந்தது. அருணுக்கு அவன் அம்மாவை விட மாதவனை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு கதை சொல்லு என அருணும் காயத்ரியும் புவனாவை நச்சரிப்பார்கள். அவளும் ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் என்ஜினியர், இன்னொருத்தர் கலெக்டர் என்று இதையே ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப சொன்னாள். ஒரு கட்டத்தில் குழந்தைகள் இருவரும் நொந்து போய்விட்டார்கள். அப்பா, இனிமே நீதான் கதை சொல்லணும். ஆண்டவன் கட்டளை போல இது அருணின் கட்டளை. மாதவனால் மறுக்க முடியவில்லை. அன்று முதல் கதை சொல்லி என்ற பதவி புவனாவிடமிருந்து மாதவனுக்கு மாற்றப்பட்டது. மறுநாள் இரவு முதல் மாதவன் கதை சொல்ல ஆரம்பித்தான். ஒரு ஊர்ல ஒரு அப்பா. அந்த ஊருக்கே ஒரு அப்பா தானா என்று அருண் கேட்க, மாதவன், புவனா, காயத்ரி மூவரும் சேர்ந்து சிரித்தார்கள். அருணும் சிரித்து விட்டான். மாதவன் சொல்ல வந்த கதை அந்த இரவில் ஒரு ஊர்ல ஒரு அப்பாவோடு முடிந்தது. ஒரு நாள் தன் மனைவி குழந்தைகளை ஆட்டோவில் அழைத்துச் சென்றான் மாதவன். புவனாவை தவிர அருணுக்கும் காயத்ரிக்கும் எங்கே போகிறோம் என தெரியாது. காந்தி பீச்சுக்கா, ஹோட்டலுக்கா, இல்ல சித்தப்பா வீட்டுக்கா என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மௌனமாக சிரிப்பையே மாதவன் பதிலாக கொடுக்க கார் ஷோரூம் வாசலில் போய் நின்றது அந்த ஆட்டோ. இதுல எந்த கார் பிடிச்சிருக்கு, எந்த கலர் பிடிச்சிருக்கு என்று மாதவன் கேட்டான். அப்போது அவர்களின் முகத்தில் ஏற்பட்ட பரவசம் 1000 நிலாக்களை அப்படியே அள்ளிக்கொண்டு பூமிக்கு வந்தது போல இருந்தது. புது காரில் முதலில் எங்கே போகலாம் என்றான் மாதவன். காந்தி பீச்சப்பா. அருணிடமிருந்து அதிவேகமாக பதில் வந்தது. தண்ணீரை பார்த்தால் அப்படி ஒரு ஆனந்தம் அருணுக்கு. அடுத்த ஆண்டு காயத்ரி 7ஆம் வகுப்பிலும் அருண் 3ஆம் வகுப்பிலும் சேர்ந்தார்கள். இந்த 2 வருட கடைசியிலிருந்து ஸ்கூல் எனக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குல்லப்பா என்று கேட்டான் அருண். நிச்சயமா, உங்க ஸ்கூல்ல அது கம்பல்சரி ஆச்சே என்றான் மாதவன். எந்த விஷயத்திலும் கம்பல்சரி என்பது அருணுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் பிடித்திருந்தது. இப்போதெல்லாம் மாதவன் பஞ்சதந்திர கதைகளையும் தெனாலிராமன் கதைகளையும் படிக்க தொடங்கியிருந்தான். அவைதான் அருணுக்கும் காயத்ரிக்கும் தூக்க மாத்திரைகள். ஒரு நாள் இரவு மாதவன், இன்னைக்கு எதுவும் நான் கதை படிக்கல, ஒரு பாட்டு பாடட்டுமா என்று கேட்டான். ஐயோ வேண்டாம் டாடி என்று காயத்ரி கையெடுத்து கும்பிட, நாங்க தூங்க வேணாமா என்று அருண் நக்கல் அடித்தான். பாட்டு பாடுறேன்னு சொல்லி எதுக்கு ராத்திரியில குழந்தைகளை பயமுறுத்துறீங்க? இது புவனாவின் கிண்டல். என்ன கதை சொல்றதுன்னு தெரியலையே என மாதவன் புலம்ப, உன் சின்ன வயசு கதையை சொல்லுப்பா என்று அருண் மாதவனின் மனக்குளத்தில் ஒரு கல் வீசினான். சின்ன வயசு கதை என்றால் சின்ன வயதிலிருந்து இன்று வரை தான் சந்தித்த சந்தோஷம், துக்கம், வலி, வேதனை, காதல், நட்பு, துரோகம், வெற்றி, தோல்வி இப்படி அனைத்தும் போட்டி கொண்டு மாதவனின் மனதில் ரீவைண்ட் ஆனது. இளவரசனை போல வாழ்ந்ததை சொல்வதா, அப்பாவின் மரணத்தால் ஒரே நாளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வந்ததை சொல்வதா, உயிரை பிசைந்து பாசத்தை ஊட்டிய அம்மாவை பற்றி சொல்வதா, தன்னை காதலித்த, தன்னால் காதலிக்கப்பட்ட பெண்களை பற்றி சொல்வதா, எதை பற்றி சொல்வது, எங்கே இருந்து தொடங்குவது? சொல்லுப்பா என்று மாதவனை உலுக்கினான் அருண்.
இந்த பல் எப்படி உடைஞ்சது தெரியுமா என்று முன் வரிசையிலிருந்து தன் உடைந்த பல்லை காட்டி மாதவன் கேட்டான். எப்படி? அருணும் காயத்ரியும் ஆர்வமாகிவிட்டார்கள். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கும் சிவகுமாருக்கும் செம்ம சண்டை. அன்னைக்கு எங்கள் அப்பா ஊரில் இல்லை. எங்களை மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க டிபி சேகரும் விஸ்வநாதனும் பிளான் போட்டு மலைக்கு போய் படிக்கலான்னு எனக்கு தெரியாமல் அவங்ககிட்டையும் அவனுக்கு தெரியாமல் என்கிட்டையும் சொல்லி வர சொன்னாங்க. அவங்க நினச்ச மாதிரியே நாங்கள் 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் எங்கே படிக்கிறது, விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சிவகுமாரை துரத்தி கொண்டு நான் ஓடினப்ப ஒரு கல் தடுக்கி விழுந்துட்டேன். நெத்தி, உதடு, தாடை எல்லாம் ரத்தமாக ஒழுகுது. பயந்து போன 3 பேரும் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போய் முகம் முழுக்க கட்டு போட்டு வீட்டு வாசல்ல விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்னை பார்த்த அம்மா அலறி துடிச்சாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். பல்லு வேற உடைஞ்சிருக்கேடா, உங்க அப்பா வந்தா என்ன சொல்வேன் என்று அம்மா கதற, சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்லுமா என்று கெஞ்சினான். உங்க அப்பா உன்னை திட்டுவாரப்பா. இது அருணின் இடைச்செருகல் கேள்வி. மாதவன் சொன்னான். திட்டமாட்டார், ஆனா திட்டுற மாதிரி நடிப்பார். உங்க அப்பா எப்ப ஊர்ல இருந்து வந்தார்? காயத்ரி கேட்டார். 2 நாள் கழிச்சு வந்தார். என்னை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு அம்மா கிட்ட கேட்டார். அம்மா சைக்கிள் கதையை சொன்னாங்க. டிசி சேகர், சிவகுமார், விஸ்வநாதன் 3 பேரையும் வர வச்சு தனித்தனியா விசாரித்தார். சைக்கிள்ல இருந்து விழுந்தேன்னு சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டார். எப்படி? கண்கள் விரிய கேட்டான் அருண். அதை நாளைக்கு சொல்றேன். இப்படி மாதவனின் சின்ன வயது கதைகளால் அருண் காயத்ரியின் இரவுகள் கரைந்து கொண்டிருந்தது. அருணுக்கு அழகுணர்ச்சி அதிகம். ஒரு முறை அருணை சலூனுக்கு அழைத்து போய் சம்மர் கட்டிங் என்ற பெயரில் கிட்டத்தட்ட மொட்டை அடித்து கொண்டு வந்தபோது அருண் செய்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறதே, அவனை சமாதானப்படுத்துவதற்குள் மாதவனும் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. 4ஆம் வகுப்பில் சேர்ந்த பிறகு அருணின் ஆதிக்கம் இன்னும் அதிகமாகிவிட்டது. பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் காயத்ரியுடன் சண்டை போட்டு கொண்டும் சிரித்து கொண்டும் ஒவ்வொரு நொடியும் உற்சாகமாக இருந்ததோடு வீட்டையே உற்சாகப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு முறை மாதவன் அருணை பார்த்து கொண்டிருந்தான். என்னப்பா அப்படி பார்க்குற? உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குடா. அப்பாவும் உன்னை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சச்சின், தோனியை தவிர மாதவனுக்கு வேறு எந்த பிளேயர் பெயரும் தெரியாது. ஆனால் அருணுக்கோ ஐபிஎல்லில் வரும் அனைத்து நாட்டு பிளேயர் பெயர்களும் சொல்வான். அருணுக்கு அப்படி ஒரு ஞாபக சக்தி. படிப்பில் காயத்ரி வாங்கிய கோப்பைகளும் விளையாட்டில் அருண் வாங்கிய கோப்பைகளும் வீட்டு அலமாரியை நிறைத்தன. மாதவனின் பொருளாதாரம் எப்போதும் ஒரே சீராக இருக்காது. திடீரென லட்சங்களில் புரளும். சில நேரம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வாங்க கூட பணம் இருக்காது. அவன் தொழில் அப்படி. புவனாவுக்கும் காயத்ரிக்கும் அவனிடம் எப்போது பணம் இருக்கும் இருக்காது என்பது தெரியும். அதற்கு ஏற்றவாறு தங்கள் தேவைகளை கூட்டியும் குறைத்தும் கொள்வார்கள். ஆனால் அருணுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது. மாதம் ஒரு முறை காரில் காந்தி பீச்சுக்கு போக வேண்டும். விடுமுறை நாட்களில் கிளப்புக்கோ ரெசார்ட்டுக்கோ போக வேண்டும். அங்கே ஏசி ரூம், டிவி, நீச்சல் குளம் போன்றவற்றை அவசியம் இருக்க வேண்டும். சிரித்து கொண்டும் சிரிக்க வைத்து கொண்டும் இருக்கும் அருணால் மாதவனும் புவனாவும் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருணுக்கு பள்ளியில் நீச்சல் வகுப்பு இருக்கும். புவனா செல்கிறாளோ இல்லையோ, நீச்சல் உடை, டவல், ஹெட்கேப் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் புதன்கிழமை இரவே அருண் செய்து விடுவான். அப்படித்தான் அன்று புதன்கிழமை இரவு காயத்ரி படித்து கொண்டிருக்க அருண், அப்பா நொச்சி குப்பத்துக்கு இக்கு வருமா என்று கேட்டான். நிச்சயம் வரும்பா என்று மாதவன் சொல்ல அந்த இக்கை போட்டுவிட்டு நீச்சல் உடை எடுத்துக்கொண்டு வந்தான் அருண். எல்லா நாளுமே வியாழக்கிழமையா இருந்தா நல்லா இருக்கும்பா அருண் சொல்ல மாதவன் அவனை பார்த்தான். ஆமாப்பா, அன்னைக்கு தான் கேம்ஸு ஸ்விம்மிங்னு ஜாலியா இருக்கும் என்றான் அருண். சரி போய் தூங்கு என்றான் மாதவன். கதை என்றான் அருண். நாளைக்கு சொல்றேன், அப்பா கொஞ்சம் எழுதணும் என்ற மாதவனின் வார்த்தைகளை கேட்டு சின்னதோர் ஏமாற்றத்தோடு தூங்கச் சென்றான் அருண். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் எல்லா வீட்டு பரபரப்போடு அந்த வியாழக்கிழமை மாதவன் வீட்டுக்கு வந்தது. புவனா மகள் காயத்ரிக்கு தலையை வாரிவிட மாதவன் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பேக் செய்ய, அப்பா நொச்சி குப்பத்துக்கு இக்கு வரும் தானே என்று அருண் மீண்டும் கேட்டான். நிச்சயம் வரும்பா என்று மாதவன் சொல்லும் போதே ஸ்கூல் வேன் ஓட்டுநர் ஹார்ன் அடிக்க அருணும் காயத்ரியும் ஸ்கூல் பேக்கை தூக்கி கொண்டு ஓட, லஞ்ச் பேக்கை தூக்கி கொண்டு புவனாவும் அவர்கள் பின்னாளிலேயே ஓடிப்போய் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு வந்தாள். வேன் கிளம்பியது. 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும் என புவனாவிடம் சொல்லிவிட்டு மாதவன் பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். புவனாவும் டீ போட்டு கொடுத்துவிட்டு குளிக்க சென்றான். தனக்கு வந்த 2 அலைபேசி அழைப்புகளுக்கு காது கொடுத்துவிட்டு ஃப்ரெஷ் செய்து கொண்டிருந்தான் மாதவன். குளித்துவிட்டு வந்த புவனா டிஃபன் செய்வதற்காக சமையல் அறைக்கு போக, மாதவன், நான் டிஃபன் வெளியே சாப்பிட்டுக்கிறேம்மா என்றான். சரி, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நானும் உங்கள் கூடவே வந்து பாபா கோயிலில் இறங்கிக்கிறேன், அப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னான்.
அப்போது மணி 9:15 இருக்கும். மாதவன் டவலை தோளில் போட்டுக்கொண்டு பாத்ரூமுக்குள் போக முற்பட்ட போது புவனாவின் போன் ஒலித்தது. புவனா எடுத்து யாருங்க என கேட்டுவிட்டு ஐயையோ என கதற மாதவன் ஒருபுறம் புரியாமல் பார்த்தான். அவளுடைய அப்பாவுக்கு ஏதாவது சேச்ச என மாதவன் நினைப்பதற்குள் புவனா ஐயையோ அருணோட டீச்சர் குழந்தை நீச்சல் குளத்தில் தண்ணி குடிச்சிட்டானா என்று கைகள் நடுங்க போனை மாதவனிடம் கொடுத்தான். மாதவனிடம் பேசிய டீச்சர் நீச்சல் குளத்தில் அருண் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உடனே எஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலையே என்று மாதவன் கதறினான். ஒன்றும் இல்லை சார், ப்ளீஸ் நீங்கள் வாங்க என்ற வார்த்தையோடு ஃபோன் துண்டிக்கப்பட்டு விட்டது. மாதவனும் புவனாவும் ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு பதறி அடித்து வரைந்தார்கள். புவனா தனக்கு தெரிந்த கடவுள்களின் பெயர்களை எல்லாம் அரட்டி கொண்டே வந்தான். உடம்பெல்லாம் நடுங்கினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் புவனாவின் போனுக்கு வந்த டீச்சரின் நம்பருக்கு டயல் செய்து கொண்டே போனான் மாதவன். அந்த போன் எடுக்கப்படவே இல்லை. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே என்று புவனாவின் கையை பிடித்து கலங்க, என் பிள்ளைக்கு என்னங்க ஆச்சு என்று புவனா கதறினாள். மாதவன் அவளை தன் தோள் மீது சாய்த்து கொண்டான். அப்போது புவனாவின் போன் ஒலித்தது. மாதவன் அதை எடுத்து ஹலோ என்பதற்குள், சார் நேரா விஜய் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க என்றார் டீச்சர். அருணுக்கு என்ன ஆச்சு என்று பெருங்குரலில் மாதவன் கதறினான். ப்ளீஸ் சார் அங்கே வந்துடுங்க என்று அந்த சாத்தானின் குரல் அழைப்பை துண்டித்தது. ஆட்டோ டிரைவரிடம் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு புவனாவிடம் குழந்தைக்கு என்னமோ ஆயிருக்குமா என்று சொல்ல புவனா கதறி அழத் தொடங்கினாள். மாதவனின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் வெடிப்பது போல அதிர ஆட்டோ விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றது. இருவரும் இறங்கி ரிசப்ஷனுக்கு ஓடி அருணின் பெயரையும் பள்ளியின் பெயரையும் சொல்ல, குழந்தைகளை இங்கே அட்மிட் பண்ண மாட்டோம், பக்கத்து ரோட்டில் இருக்கிற விஜய் ஹெல்த் சென்டருக்கு போய் பாருங்க என்று பதில் வந்தது. உடனே இருவரும் அதே ஆட்டோவில் விஜய் ஹெல்த் சென்டருக்கு விரைந்தோம். குழந்தைகள் வார்டு 3வது வார்டு என தகவல் தெரிய வர லிப்ட் வேலை செய்யாததால் தரைதளத்துக்கும் 3வது மாடிக்கும் அருணை தேடி தேடி கதறிய அந்த நிமிடங்கள் மாதவனின் மரணத்தின் போது கூட மறக்க முடியாதது. அவர்களின் தவிப்பை புரிந்து கொண்ட ஒரு டாக்டர், கேஷுவாலிட்டியில் பார்க்கலாம் வாங்க என்று போக அவரை பின்தொடர்ந்த இருவரும் பதற்றத்தில் திசை மாறி போய் மீண்டும் ஆஸ்பத்திரியை சுற்றி வந்தார்கள். அந்த டாக்டர் எதிரே வந்து மாதவனை கட்டிப்பிடித்து கொள்ள கால்கள் தடுமாற மாதவன் அவர் மேல் சாய்ந்து நடக்க கேஷுவாலிட்டி வார்டில் இருந்த ஒரு திரை விளக்கப்பட்டது. அங்கே ஐயோ அருண் என்று புவனா அவன் மீது விழுந்து கதற, அருந்து கிடக்கும் தன் குழந்தை பக்கத்தில் போய் பார்க்கும் தைரியம் இல்லாமல் மாதவனும் கதறி வெடித்தான். உறவினர்களும் நண்பர்களும் வந்து சேர மீடியா வந்து குழுமியது. அனைத்து சடங்குகளும் முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டு கண்ணாடி பெட்டிக்குள் தூங்கி கொண்டிருந்தான். இரவு முழுவதும் மாதவனும் புவனாவும் அவனையே பார்த்து கொண்டிருக்க, வந்தவர் வந்தனர், சென்றவர் சென்றனர். எப்படி ஆச்சு என்ற வந்தவர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல், ஏன் ஆச்சு என்ற தன் கேள்விக்கு பதிலும் கிடைக்காமல் அருணையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். மறுநாள் தனக்கு 13 வயது இருக்கும்போது தன் அப்பாவுக்கு கொல்லி போட்ட மாதவன் தன் 10 வயது மகனை மின்மயானத்தில் படுக்க வைத்து கற்பூரம் ஏற்றியது யார் வாழ்க்கையிலும் நடந்திருக்காது, நடக்கவும் கூடாது. 21ஆம் நாள் புண்ணியதானமும் முடிந்தது. ஒரு குடத்தில் எடுத்து வரப்பட்ட அருணின் அஸ்தியை மாதவன் தன் மடியில் வைத்து கொள்ள கார் காந்தி பீச்சை நோக்கி போனது. காந்தி சிலையை பார்த்தான் மாதவன். அப்பா இவர் பேரு பீச் காந்தியா என கேட்பதற்கு அருண் இல்லை. அஸ்தியாகிவிட்டான். தன் மடியில் இருக்கும் குடத்தை இறுக அணைத்தபடி மாதவன் கதற சுற்றி இருந்தவர்கள் ஆறுதல் சொல்ல முடியாமல் கண் கலங்கினார்கள். கடலை நோக்கி நடந்தார்கள். குடத்தை மூடியிருந்த துணி திறக்கப்பட அருணின் எலும்புகள் மாதவனின் கதறல் அந்த அலையை மௌனமாக்கிவிட்டது. டே அருண், காந்தி பீச்சடா என்று கத்திக்கொண்டே அஸ்தியை கடலில் வீசினான். அருணின் பெயரை சொல்லியபடியே கடலையே பார்த்து கதறி கொண்டிருந்த மாதவனின் கால்களில் ஏதோ தட்டுப்பட்டது. இது அருணின் எந்த எலும்பு? மாதவனின் உடல் நடுங்கியது. அதை எடுத்து பார்க்கலாம் என்று குனிவதற்குள் அந்த அலை போய்விட்டது. மாதவன் கடலை வெறித்து பார்த்தான். அந்த அலை எங்கே? அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த அலை எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய்விட்டது.